மௌத்துடைய நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்து விடவே கூடாது. ஒரு சஹாபி மௌத்தான நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழ வைக்க வந்துட்டு பிறகு நான் தொழ வைக்கல, நீங்களே தொழுது வைத்துக் கொள்ளுங்க என்பதாக சொன்னாங்க. ஏன் நபியர்கள் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி தோழர்கள் ஒருவர் மௌத் ஆயிட்டாரு. அவருக்கு ஜனாசா தொழ வைக்கிறதுக்காக நபியர்கள் முன் வந்தாங்க. ஓரிரு எட்டுக்கள் எடுத்து வைக்கும் போது கேட்கறாங்க, இந்த நபருக்கு கடன் ஏதேனும் இருக்குதா? அப்ப உடனே சொல்லப்படுது, இவருக்கு கடன் 2 தீனார் இருக்குது. நபியர்கள் உடனே சொன்னாங்க, நான் அவருக்கு தொழ வைக்கல, நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்க. இதன் மூலமாக நபியர்கள் என்ன உணர்த்த வராங்க அப்படின்னு சொன்னா, கடன் என்பது இன்னொரு அடியாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு உரிமை. அதை நம்முடைய மௌத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா மௌத்துக்கு பிறகும் அந்த கடன் நம்மை தொடர்ந்து வரும். அது கியாமத்துல அல்லாஹுக்கு முன்னாடி அந்த அடியாருக்கு கடன் நிறைவேற்றப்படும் என்பதைத்தான் இந்த நிகழ்வின் மூலமாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. இது ஒரு ஹலாலான கடன், இது ஒரு புறம் இருந்தாலுமே கூட இன்னைக்கு காலகட்டத்தில் லோன் அப்படின்ற பேர்ல எவ்வளவு விதவிதமான லோன்களை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இப்படியே மவுத் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, கடனை கட்டாம மவுத் ஆயிட்டோம் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலுமே கூட வட்டியை கட்டுகிறோம், ஹராமை கட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேர்ல இன்னொருத்தவங்க அந்த ஹராமை கட்டி தான் ஆக வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே நம்முடைய தேவை எது, ஆசை எதுன்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். தேவையான விஷயங்களுக்கு கூட ஹலாலான கடன் வாங்குறது ஓகே, ஆனா ஹராமான விஷயத்துல மாட்டிக்கொள்ளாம இருக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தெளிவான விளக்கத்தை தருவானாக.